கேமரா கீழே இருப்பாங்க. கை எதை எடுத்துக்கிறா? கொஞ்சம் பின்னாடி விட்டு கொஞ்சம் பின்னாடி பின்னாடி வந்தால் வைடு ஆனால் கொஞ்சம் பின்னாடி வாங்க வைடு கொஞ்சம் வயிறு வயிற்றுக்கு டேனி கொஞ்சம் பின்னாடி வாங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இனிய நெருங்கிய நண்பர். அவர் வந்து பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய குணசித்த நடிகரோ இல்லை பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது. இருந்தாலும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சரிலிருந்து இசைஞானி இளையராஜாவிலிருந்து எல்லா பிரபலங்களும் வந்து ஒரு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. இந்த ஆடு தொடாத இலையிலன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நிறைய படிப்பார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவார். உலகில் இருக்கிற எல்லா சினிமா, அரசியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆன்மீகம், மதங்கள், அது எல்லாமே அவருக்கு தெரியும். தேடுதல், அவ்வளோ தேடுதல். அவருக்கு தெரிஞ்சது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்லவராக அவர் வாழ்ந்தார். எனக்கு அடிக்கடி சந்திப்பார். சந்தித்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவார். அவர் திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. மிக நல்ல மனிதர். அவருடைய எழுப்பு பேர் எழுப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. தமிழ் திரைப்பட உலகில் மறக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு பெரும் ஆளுமை. மிகச்சிறந்த படங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களில் எல்லாம் அவர் பங்களித்திருந்தார். குறிப்பாக கன்னி பருவத்திலே, பயணங்கள் முடிவதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை, பல படங்களில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். திரைக்கலைஞராக அவரை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆர்வலர், எழுத்தாளர், சோதிடக்கலையில் அவர் நிபுணர் என்றுதான் சொல்லணும். ஒரு அறிவு பெட்டகமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அது நெருக்கமாக பழகினவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய அறிவு பொக்கிஷம். பழம்பெரும் திரைக்கலைஞர்கள், பல உலக வரலாற்றில் அறிவியல் அறிஞர்கள், இலக்கிய மேதைகள், இவர்களை பற்றிய நாம் அறிந்திராத அரிய தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை ஒரு நூலாக வடித்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தந்த ஒரு பெரிய படைப்பாளி. எனக்கு அவர் பரிசுன்னு கொடுத்தது புத்தகங்கள் தான். புத்தகங்கள்னா 1, 2 அல்ல, மூட்டை மூட்டையா சாக்கு பையில கட்டி அனுப்புவார்.
புத்தகம் அனுப்பியிருக்கேன், வாங்கிக்கேன். அவர் அனுப்பிய புத்தகங்களுக்குன்னு என் நூலகத்தில் தனியாக ஒரு அறை ஒரு அடுக்கம் இருக்குது, அதில் வச்சு. அதில் பெரும்பாலும் எல்லா புத்தகங்களுமே மார்க்சிய லெனினிய சிந்தனைகள் உள்ள புத்தகங்கள் தான். அறிவை கடன் கொடுக்க ஒருத்தனுக்கு பெரன்பு இருந்தால் தான் தருவான். அந்த மாதிரி அவர் சேமித்து வச்சிருந்த அந்த பொக்கிஷங்களை எனக்கு தன் தம்பிக்கு தந்து எனக்கு அன்பா தந்தார். அதை 2வது நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் திரைப்படங்கள் குறித்து பகிர்ந்து கொள்வது, பேசிக்கொள்வது ரொம்ப குறைவு தான். இலக்கியம், அரசியல், உலக அரசியல் இதெல்லாம் தான் அதிகமாக நாங்கள் பேசுவோம். எல்லாரோடும் இனிமையாக பேசக்கூடிய பண்பாளர் இவர் ராஜேஷ். இவரை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவரை தெரிந்தவர்கள் அவரை நேசிக்காதவர்கள் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அன்பான பண்பான ஒரு மகன். ஒரே ஒரு வியப்பு, அவர் உடல் நலம் பேணுவதில் அவ்வளவு கவனமாக இருப்பார். இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார், எங்கள் அண்ணன் சரத்குமார், அர்ஜுன், இப்போ எங்கள் ஐயா சைதி துரைச்சாமி, இவங்கெல்லாம் அவ்வளவு கவனமாக அந்த உடல் நலத்தை பேணுவாங்க. இவங்கெல்லாம் எங்களை சந்திக்கும் போது இப்படி இது பண்ணணும், இந்த உணவை சாப்பிடணும், இப்படி பயிற்சி எடுத்துக்கணும், இது பண்ணணும், எங்களுக்கு கவனம் செய்யக்கூடியவர். அதில் அண்ணன் ராஜேஷும் வருவார். படப்பிடிப்புக்கு தண்ணீர்லாம் அவரே எடுத்துட்டு வந்துடுவார். இதுதான் உணவுன்னு இங்கே நடந்த வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து அவ்வளோ கவனமாக இருப்பார். இது எப்படி ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறது, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு இழப்பாக இருக்குது. தமிழ் இனம் ஒரு அறிவு பெட்டகத்தை, ஒரு அறிஞரை இழந்திருக்குது அப்படிதான் சொன்னோம். எவ்வளவு நேரம் வேணாலும் அவரோடு உட்கார்ந்து நாம் உரையாடி கொண்டிருக்கலாம். எது குறித்தும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது. இலக்கியம், அறிவியல், வரலாறு எது குறித்தும் பேசலாம். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாமனிதரை நாம் இழந்திருக்கோம். இது பெரும் துயரத்தை தருகிறது. அவரை இழந்து வாடுகிற அவருடைய அன்பு பிள்ளைகள், அன்பு உறவுகள், அவருடைய நண்பர்கள், திரையுலகில் அவரை ரசித்த ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். என் அன்பு அண்ணனுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராஜேஷ் சாருடைய மறைவில் இருக்கிறோம். அதாவது பெரிய ஆர்டிஸ்ட்டு, சின்ன ஆர்டிஸ்ட்டுலாம் பார்க்கவே மாட்டார். அவருடைய அந்த நாலேஜை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுக்கான எல்லா முயற்சியும் கடைசி வரைக்கும் அவங்க எடுத்தாங்க. 76ன்றது மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏஜ்னு சொல்லலாம். பட் ராஜேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு யங் ஏஜில் அவர் தவறின மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவரை பார்த்தா 75 வயசு மாதிரியே தெரியாது. ஒரு 55லேருந்து 60 வயசு மாதிரி தான் அவரோட தோற்றம், அவருடைய முடி, அவருடைய அந்த தேஜஸ், அது எல்லாமே இருக்கும். ஹெல்த் மேலே அவ்வளோ கான்சியஸாக இருக்கக்கூடியவர். எல்லாருமே அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது உண்மைன்னு அர்த்தம் இல்லைங்களா? வந்திருந்த அத்தனை பிரபலங்களும் அதை, அவரோட பழகின அத்தனை நண்பர்களும் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பழக்கத்துக்கு இனிமையான ஒரு மனிதர். எனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர். ஒரு சீனியர் ஆக்டராக இருந்தால் கூட அவருடைய அவர் சொல்கிற எல்லா விஷயங்களையும் அவருடைய சேனல் மூலிமா நான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட சாதாரணமாக சார்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் என்ன சார் இவ்வளோ ஏஜில் எவ்வளோ சார் படிச்சீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ ஞாபக சக்தின்னு. ஸோ ரொம்ப டிசிப்ளினான ஒரு லைஃப் இருந்ததுன்னா அந்த மெமரி பவர், அந்த குரல், அந்த எல்லாமே இருக்குங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக இருந்தவர். பட் இது ஒரு சடன் ஷாக்கான ஒரு விஷயந்தான். நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தர் பிரிஞ்ச ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். நமக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் அவரோட பழகின அத்தனை பேருக்குமே. அவருடைய ஆன்மா இறைவன் நிலையில் இறைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம்.